ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மார்னிங்கே சூப்பரான ஒரு பிளிஸ்ஃபுல் மார்னிங்காக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. சைடு பார்த்திங்கன்னா குயிலோட சத்தமும் குருவியோட சத்தமும் பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. பாரதியார் சொன்ன மாதிரி கத்தும் குயிலோசை எந்தன் காதில் விழ வேண்டும்ன மாதிரி நல்லாவே சவுண்டு சூப்பராக இருக்குது. இந்த மார்னிங் சன்ரைஸோட குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே டக்குன்னு அவங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ண வந்துடலான்னு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ கூக்கும்பர் தான் அவங்களோட ஸ்நாக்ஸு. மார்னிங் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான், சட்னி வித் தோசா, அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு சன் பார்த்திங்கன்னா எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி படிக்கிறான். செகண்ட் சன் வந்து ப்ரீகேஜி படிச்சிருந்தாங்க, இப்போது எல்கேஜி படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சன்னுக்கு 5 இயர்ஸ் ஓல்டு, செகண்ட் சன்னுக்கு 4 இயர்ஸ் ஓல்டு. ஸோ ஏஜ் வைஸ் வந்து 2 பேருமே கரெக்டாக தான் படிக்கிறாங்க. பட் செகண்ட் சன் வந்து ஜூன் 17 பிறந்ததுனால அவங்க ஏஜ் படி எல்கேஜி வந்து போட்டிருக்காங்க. சில ஸ்கூலில் வந்து ப்ரீகேஜி தான் போடணும் அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. எனிவே இந்த ஸ்கூலில் நமக்கு வந்து கரெக்டாக எல்கேஜியே வந்து அமைஞ்சிருச்சு. இவர் தான் என்னோடய செகண்ட் சன் ருத்ரன். எந்திரிச்சிட்டு அவர் ரெஃப்ரெஷ் ஆக போயிட்டார். நம்ம இங்கே சைட் பை சைட் குக்கிங் வேலையை பார்த்துட்ருக்கோம். இப்போது அவங்கள நாங்கள் எந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா கிண்டர் கார்டன்லேயுமே வந்து போய் விசாரித்து பார்த்தாச்சு. கிண்டர் கார்டன் எடுத்துக்கிட்டால் ப்ளே குரூப்பு, ப்ரீகேஜிலேருந்து டே கேரும் பார்க்குறாங்க, எல்கேஜி யூகேஜி வரைக்கும் உள்ளது. இவங்க வந்து எந்த ஸ்கூலில் பார்த்திங்கனாலும் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 50,000, 60, 80,000 அந்த ரேஞ்சஸ்லலாம் இருந்தது. ஸோ ப்ரீகேஜிக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாத்துக்குமே பாரபட்சம் இல்லாமல் 50,000லேருந்து 80,000 வரைக்கும் வாங்குகிறாங்க. அதுவும் பெங்களூருன்றதுனால அப்பார்ட்மெண்ட் பேஸ்டாக தான் நிறையா ஸ்கூல்ஸ் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது. நிறையா ஸ்கூல் என்கொயரி பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபைனலாக நாங்கள் ஒரு ஸ்கூலில் ஃபைன் பண்ணியிருக்கோம். அது டீசெண்டாகவே கிண்டர் கார்டன்லேருந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லாவே ஒரு கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, லேப் ஃபெசிலிட்டியோடு இருக்கிற மாதிரி இருந்தனால நாங்கள் ஃபைனலாக அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணிட்டோம். அந்த ஸ்கூல்லையும் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாலாம் கிடையாது. 2 பேர்த்துக்கும் கன்செஷன் போட்டு 5,000 ரெட்யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்கேஜிக்கு யூகேஜிக்கு சேர்த்து எங்களுக்கு 140 வருது. 70,000 70,000. 5,000 வந்து யூகேஜிக்கு 75 இருந்ததை ரெட்யூஸ் பண்ணி 70,000 பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் இப்படி கிண்டர் கார்டனுக்கு பே பண்ணுறோமா, இல்லை நீங்களும் இப்படி தான் பே பண்ணுறீங்களா, இந்த மாதிரி தான் ஸ்கூல் பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்காங்கிறது தெரியலை. ஆனால் ஸ்கூல் உள்ளே போய் பார்க்கும்போது நம்மளை மாதிரி நிறைய பேருமே இதை தான் அந்த ஸ்கூலோட கிரவுண்டு. இந்த சைட் பில்டிங் வந்து எல்கேஜி யூகேஜிக்கு மட்டும். பேக் சைட் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா 1 to 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் கேம்பஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த டேலேயே அவங்களுக்கு தேவையான புக்ஸு எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புக்ஸு மட்டும், அதுக்கு ப்ரவுன் ஷீட்டு, ஸ்கூல் பேகு, யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்தாங்க. பட் யூனிஃபார்ம் வந்து ஒரு செட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு செட்டுக்கு வந்து அமௌண்ட்டு நார்மலாக ஒரு யூனிஃபார்ம் ரேட்டே நம்ம படித்த டைமில் 300, 400க்குள்ளே தான் இருக்கும். இவங்க 1000 வாங்கிட்டாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஒரு செட் ஆஃப் யூனிஃபார்மில். சரின்னு பிரிண்டிங் ஒர்க்கு, ப்ரவுன் ஷீட் ஒர்க்கெல்லாம் முடித்தாச்சு. அந்த கேப்பில் பிள்ளைங்க வந்து செஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரவுன் ஷீட்டு ஒர்க்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் லேபிள் வந்து நம்ம தான் ஒட்டணுமா. லேபிளுக்கு தனியாக போய் தான் நாங்கள் வாங்கி லேபிள் நேம், அந்த கிளாஸ் நேம் இதெல்லாம் எழுதுவோம் இல்லையா, அதெல்லாம் தனியாக தான் நாங்கள் வாங்கி பண்ணியிருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு கடைசி அவங்களோட ஓல்டு புக்ஸ் எடுத்து ரைம்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான். சின்ன பையன் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு ஜம்பிங் பாய் தான். இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறது, இதுதான் இவனோட ஃபுல் டைம் ஹாபியே. இந்த மாதிரி குழந்தைங்க பிஸியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாலும் ஸ்கூல் டைம் எப்போ முடியுது பார்த்திங்கன்னா, மார்னிங் 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணி 11 o'clock முடிச்சிடுறாங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஃபார் 1 வீக்குக்கு மட்டும்தான். 11 o'clock நம்ம கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள், வர்றதுக்கு ஒரு ஆளுன்ற மாதிரி 2 டைம் போய் போய் பார்த்துட்ருக்கணும். ஆஃப்டர் 1 வீக் அப்புறம் 12:13 வச்சுருக்காங்க. அதோடு இல்லாமல்
பாஸ்போர்ட் சைஸுக்கு ஃபோட்டோ எங்களுக்கு வேணும், அதுவும் யூனிஃபார்மில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஸ்கூல் முடித்த கையோடையே யூனிஃபார்ம் போட்டு வந்து ஃபோட்டோ செஷனுக்கு வந்துட்டாங்க. அதுவும் சரி, ருத்ரனும் சரி. ருத்ரன் சிரிக்கவே மாட்டேன்னு சொன்னான். ஸ்மைல்னு அவர் என்ன தான் சொல்லியிருந்தாலும் ஃபைனலாக அவனோட ஸ்மைலை கொடுத்து நல்லபடியாக 2 பேத்துக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து ஸ்கூலில் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஸோ ப்ரீகேஜி, யூகேஜி, எல்கேஜி அப்படின்றனால நார்மலாக ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி போர்டு அதில் தான் சேர்த்துருக்கோம். ஐசிஎஸ்சியில் சேர்க்கலான்னு சொல்கிறாங்க. அது ஆஃப்டர் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. இப்போதைக்கு சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு தான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.